வணக்கம் மக்களே, நான் உங்க டானி. இன்னைக்கு நம்ம டீகோட்ல என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா லப்பர் பந்து. இது ஒரு கேவலமான படம். இந்த படத்துல ஒண்ணுமே கிடையாது பேசுறது கூட. ஆல்ரெடி வந்த ப்ளூ ஸ்டார் படம், அதுல இருக்க நல்ல விஷயங்கள், அப்புறம் வேற என்னெல்லாம் ரீசெண்டா ஸ்போர்ட்ஸ் பிலிம் வந்துச்சோ அதுல இருக்க எல்லா மேட்டரையும் தூக்கி உருவாக்கப்பட்டது தான் லப்பர் பந்து அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை காட்டுங்க. ஏன்னா மத்த எல்லா படத்துலயும் ஹீரோவோட கேரக்டர்லாம் எப்படி டிசைன் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வில்லன்ட்ட ஏதாவது தப்பு இருக்கும், அதை சரி செஞ்சு இவர் ஒரு ஹீரோயிசம் காட்டுவாரு. அப்படிதான் மத்த எல்லா படத்துலயுமே ஹீரோவோட கேரக்டர் டிசைன் பண்ணிருப்பாங்க. ஆனா லப்பர் பந்து இந்த படத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏன்ட்ட என்ன பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை சரி செஞ்சு மாறி வாழ்ந்தாலே அதுதான் ஒரு ஹீரோயிசமா இருக்கும். அப்படி ஒரு மேனர்ல இதுல வர்ற ஹீரோவை டிசைன் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, சுத்தி இருக்க எல்லா கேரக்டர்ஸ் கூட பாத்தீங்கன்னா எந்த கேரக்டருமே ஒரு வேலை வெட்டி இல்லாமலையோ இல்ல வெட்டியா சுத்துற மாதிரியோ ஒரு ஒப்புக்கு சப்பாவா எந்த கேரக்டரும் இருக்காது. வர்ற எல்லா கேரக்டருமே ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன்ல இருப்பாங்க, ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அப்படிதான் மத்த எல்லா கேரக்டர்ஸுமே கூட டிசைன் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம லப்பர் பந்து படத்தோட டீகோடிங் தான் பார்க்க போறோம். தினேஷ் வந்து ஒரு பெயிண்டரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அன்புவோட கேரக்டர் வந்து ஒரு ஜெர்சி கடை வச்சு பிரிண்ட் பண்ற அந்த கடை ஒன்று நடத்திக்கிட்டு இருப்பாரு. ஹீரோயின் கேரக்டர் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வர்ற எல்லா கேரக்டருமே ஏதோ ஒரு ப்ரொஃபஷன்ல கட்டாயமா இருப்பாங்க. அன்புவோட ஃப்ரெண்டு கேரக்டர் கூட பாத்தீங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் கடை தான் வச்சு ரன் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷன் கட்டாயமா இதுல இருப்பாங்க. ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்பவே போல்டா காமிச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அன்பு வீட்லயா இருக்கட்டும் இல்ல தினேஷ் அவரோட வீட்லயா இருக்கட்டும், அந்த ஃபேமிலியை வந்து லீட் பண்ணி ரன் பண்ணி எடுத்துட்டு போறதே வந்து ஒன்னு ஒய்ஃபா இருப்பாங்க இல்ல அவங்க அம்மாவா இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபீமேல் கேரக்டர்ஸ் தான் அவங்க ஃபேமிலியை லீட் பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. லீட் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு எவ்வளவு ஒரு போல்ட்னஸ் வேணும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டரோட ஒரு இன்டர்வியூல கூட அவர் சொல்லியிருந்தாரு, ஃபர்ஸ்ட் படம் அதாவது இந்த லப்பர் பந்து பண்ற வரைக்குமே அவர் பெருசா எதுவும் வீட்டுக்குன்னு எதுவும் பண்ணல. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் படத்தை பண்ற வரைக்கும் என்டையர் சப்போர்ட் வந்து அவங்க வைஃப் தான் அவங்களுக்கு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது ரியல் லைஃப்ல அவருக்குமே இது நடந்திருக்கு. அப்படியே அந்த இன்ஃப்ளூயன்ஸ் படத்துலயும் நம்மளால பார்க்க முடியுது. படம் ஃபுல்லாவே அம்பேத்கரோட ரெஃபரன்ஸ் நிறைய இடத்துல இருந்துட்டே இருக்கும். முக்கியமா ஒரு இடத்துல அம்பேத்கரை காட்டுவாங்க. எந்த இடம்னு பார்த்தோம்னா அன்பு கேரக்டர் வந்து ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்தே ஒரு காலனி பையன் அப்படிங்கறனால ஒதுக்கப்பட்டுட்டே இருப்பான். வெங்கடேஷ் அவரால் கிரிக்கெட்ல ஆட விட்டுருக்க மாட்டாங்க, அவனை வந்து டீம்ல சேர்த்திருக்க மாட்டாங்க. அவர் போய் ஃபீல் பண்ணுவார் ஒரு டெரஸ்ல நின்று. அந்த டெரஸ்ல நம்ம நல்லா கவனிச்சோம்னா அந்த இடத்துல அம்பேத்கரோட போட்டோ இருக்கும். ஸோ இவர் வந்து ஒதுக்கப்பட்டுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறத காட்டிட்டே இருப்பாங்க. அப்படியே செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம்னா அவரோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சிருப்பாரு. அந்த கடை பேர் நல்லா நோட் பண்ணி பார்த்தோம்னா அம்பேத் ஜெராக்ஸ் கடைன்னு வச்சிருப்பாரு. அம்பேத்கர் அம்பேத் ஜெராக்ஸ் கடைன்னு வச்சிருப்பாரு. அந்த இடத்துல வச்சுதான் அன்புவை வந்து நீங்க வந்து தம்பி மாதிரி பாக்குறீங்க, தம்பியா பார்க்கல அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்த பிரேக் பண்ணியிருப்பாரு அந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் தான் இவர் வந்து ஃபுல் கான்ஃபிடென்ட்டா வந்து இல்ல அன்பு வந்து டீம்ல இருந்தே ஆகணும் அப்படின்னு கேட்பாரு. இந்த மாதிரி படத்துல அம்பேத்கரோட ரெஃபரன்ஸ் நல்லாவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. படத்துல டிஃபன் பாக்ஸை வச்சு ஒரு விஷயம் கன்வே பண்ணிருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா தினேஷ்க்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் இருக்கிற ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்கும் லவ்வுமே அந்த டிஃபன் பாக்ஸ் மூலமா நமக்கு காட்டியிருப்பாங்க. எப்படின்னு பார்த்தோம்னா அவர் பீஃப் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாரு. அவர் பீஃப் சாப்பிட ஆரம்பிச்சதே அவங்க ஒய்ஃப்காக தான் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அந்த டிஃபன் பாக்ஸ்ல அவங்க பீஃப் வச்சு கொடுக்கறதுங்கிறத அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கேரிங்காகவும் ஒரு லவ்ல தான் வந்து நல்லா சாப்பிடட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த சின்ன டிஃபன் பாக்ஸ்ல எப்பயுமே வந்து பீஃப் வந்து வச்சு கொடுப்பாங்க. ஆனா அவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பொண்ணு வந்து வேற ஒரு டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு வரும்போது கூட அதை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாரு. நான் வந்து பீஃப் சாப்பிட ஆரம்பிச்சதே வந்து அவங்களுக்காக தான், பீஃபை சாப்பிடணும்னு நான் சாப்பிடல, ஸோ அவங்க மேல இருக்க ஒரு லவ்ல தான் நான் அந்த பீஃபை சாப்பிட ஆரம்பிச்சிருப்பேன் அப்படின்ட்டு அவங்க கொடுக்கும் போது அதை வந்து இக்னோர் பண்ணியிருப்பார். இந்த டிஃபன் பாக்ஸை எதுக்கு கூட கம்பேர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அன்பு, லவ், ஒரு பாசம், அது கூட தான் வந்து டிஃபன் பாக்ஸை வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் பிரியறதுக்கு யார் காரணமா இருந்திருப்பான்னு பார்த்தாங்கன்னா அன்பு வந்து தினேஷ் கூட அந்த கிரவுண்ட்ல சண்டை போட்ட அந்த விஷயத்தை பார்த்தனால தான் இவங்க ரெண்டு பேரும் பிரியறதுக்கு ஒரு பெரிய காரணமா இருந்திருக்கும். ஸோ அந்த சமயத்துல அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கும் போது உங்களுக்கு வேண்டிய பொருள் ஒன்று என்கிட்ட இருக்கு அப்படின்ட்டு அதை திருப்பி கொடுக்க வந்திருப்பாரு. அப்ப அந்த இடத்துல டிஃபன் பாக்ஸை தான் திருப்பி கொடுத்திருப்பாரு. ஸோ அதாவது இந்த ஃபேமிலி மூலமா கிடைச்ச ஒரு லவ்வை வந்து அப்படியே நான் கொஞ்சம் கூட குறையாம அந்த லவ்வை நான் திருப்பி உங்கள்கிட்ட நான் கொடுப்பேன் அப்படின்ட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ற மாதிரியா தான் அந்த சீனை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த சீன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு.
அப்படியே படத்துல இன்னொரு குறியீடு முக்கியமா வச்சிருப்பாங்க. இந்த டைம் டிஃபன் பாக்ஸ் மாதிரி சின்னதா கிடையாது, ஒரு வீடு சைஸ்க்கு பெருசாவே வச்சிருப்பாங்க. யாரோட வீடுன்னு பார்த்தோம்னா அன்புவோட வீடு. படத்தோட ஸ்டார்டிங்லயே அதை வந்து ஃபுல்லா எல்லோ கலர்ல பெயிண்ட் அடிச்சு நான் எவ்வளோ பெரிய ஒரு சிஎஸ்கே ஃபேனு இல்ல கிரிக்கெட் வந்து எனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத அந்த விஷயத்து மூலமா காமிச்சிருப்பாங்க. ஃபுல் வீட்டுக்கே வந்து எல்லோ கலர்ல சிஎஸ்கே பெயிண்டிங்லாம் பண்ணி அவரோட வீட்டை வந்து வச்சிருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு வந்து கிரிக்கெட்டை பிடிக்கும். ஆனா கெத்து கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து கிரிக்கெட்டுக்கு தான் கொடுப்பாரு, செகண்ட் ப்ரியாரிட்டி தான் வந்து அவங்க வீட்டுக்கு கொடுப்பாரு. ஆனா அன்பு வந்து அப்படி இல்லாம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து தன்னை நம்பி இருக்கவங்களுக்கு கொடுப்பாரு, ரெண்டாவதாவது தான் கிரிக்கெட்டை கொடுப்பாரு. அதை எப்படி இந்த வீடு மூலமா காமிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் பொண்ணு பார்க்க போகும்போது வந்து இல்ல அவளுக்கு வந்து ப்ளூ கலர் தான் பிடிக்கும், அதனால நான் வந்து என்டையரா வீட்டை வந்து ஃபுல்லா ப்ளூ கலர் பெயிண்ட் அடிக்க போறேன் அப்படின்ட்டு ப்ளூ கலர் பெயிண்ட் அடிப்பாரு. தனக்கு கிரிக்கெட் எவ்வளவு பிடிக்கும் அதுக்காக தான் அந்த எல்லோ கலர் பெயிண்டே அடிச்சிருப்பாரு. ஆனா அது எல்லாத்தையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ப்ளூ கலர் பெயிண்ட் அடிப்பாரு. அப்படி அடிக்கும் போது வீடுக்கு மட்டும்தான் ப்ளூ கலர் அடிச்சு முடிச்சிருப்பாங்க. அதாவது பாதி ஸ்டேஜ் மட்டும் தான் ப்ளூ கலர் கம்ப்ளீட் ஆயிருக்கும், மீதி ப்ளூ அடிச்சிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து பொண்ணு பார்க்கறதுக்கு கிளம்பி போவாரு. அந்த இடத்துல யாரோ வந்து கிரிக்கெட் இங்க விளையாடுறாங்க, தினேஷ் தான் கெத்து அப்படின்னு சொன்ன உடனே ட்ரிகர் ஆகி கிரிக்கெட்டுக்கு போயிருவாரு, பொண்ணு பார்க்க போயிருக்க மாட்டாரு. பாதி தூரம் போயிருப்பாரு, பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் கிரிக்கெட்டுக்கு போயிருப்பாரு. அதனால வீட்டோட பெயிண்டிங்குமே எப்படி காமிச்சிருப்பான்னு பாத்தீங்கன்னா, பாதி ப்ளூவா இருக்கும், அதுக்கப்புறம் எல்லோல தான் இருக்கும். இப்படி அன்போட கேரக்டரை இந்த வீட்டு மூலமா வந்து சிம்பிளைஸ் பண்ணி காட்டியிருப்பாங்க. மூணாவதா ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர் யாருன்னு பார்த்தோம்னா காளி வெங்கட்டோட கேரக்டர். அவரை எப்படி காமிச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தீவிரமான கிரிக்கெட் ஃபேனா காமிச்சிருப்பாங்க. ஒரு டயலாகா கூட அதுல வந்திருக்கும், உனக்கு ஏன் கிரிக்கெட் பிடிக்கும் அப்படின்னு கேட்கும் போது, பிடிக்கும் இதுக்கெல்லாம் ஒரு ரீசனா, ஏன்னா எனக்கு அதை பிடிக்கும் அப்படின்னு அதுல சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மேட்ச் ஆரம்பிக்கிறதுல இருந்து முடிகிற வரைக்கும் அதுல போஸ்டர் ஓட்டுறதுல இருந்து கிரவுண்டை கிளீன் பண்றதுல இருந்து எல்லா ஓகேமே பண்ணிருப்பாரு. ஏன்னா அவருக்கு கிரிக்கெட் அவ்வளவு பிடிச்சிருக்கும். அவர் அங்க விளையாடுறாரோ விளையாடலையோ தன்னோட டீமுக்காக ஃபுல் எஃபோர்ட்டையும் போட்டிருப்பாரு. அவர் கேரக்டரை பத்தி சொன்னோன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு இந்த கங்குலி வந்து டிஷர்ட்டை கழட்டிட்டு சுத்துற அந்த மேட்டர் ரொம்ப பிடிச்சிருக்கும். இதை எப்படி வந்து இந்த கேரக்டர் கூட கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காளி வெங்கட்டுக்கு தன்னோட டீம் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாரே தவிர, நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணனா, நான் வந்து நல்லா ஷைன் ஆனா, அப்ரிசியேஷன் வாங்கினா, டீம் தோத்துச்சோ இல்லையோ அதை பத்தி அவர் யோசிச்சிருக்க மாட்டார். தன்னோட டீம் ஜெயிக்கணும், அதுக்காக அவர் என்ன வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியா இருப்பார். சோ அதுக்கேத்த மாதிரி தான் கடைசி மேட்ச் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, தனக்குன்னு ஒரு டீம் அவர் கூப்பிட்டு வரேன்னு சொல்லியிருப்பாரு, தனக்குன்னு ஒரு டீமை கூப்பிட்டு வந்திருப்பாரு, அந்த டீமோட கேப்டனாவும் அவர் தான் இருந்திருப்பாரு. அந்த டீம் அவரால் தான் ஜெயிச்சுது அப்படிங்கிறது இருக்காது, ஆனா அவங்க டீம் ஜெயிச்சுது. அது அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கும். எந்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா, கங்குலி எப்படி 2002ல அந்த ஓடிஐ மேட்ச் அப்போ கிரவுண்டுக்கு வெளியே இருந்து அவங்க டீம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னோடனே சட்டையை கலத்திட்டு சுத்திட்டு ஓடினாரோ, அந்த ஒரு எக்ஸ்பிரஷனோட தான் காளி வெங்கட்டுக்கு ஃபீலிங்ஸும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். அதுக்காக தான் கங்குலி அந்த சட்டையை கழத்திட்டு சுத்துற அந்த விஷயத்த காமிச்சிருப்பாங்க. என்டையர் படமே ஃபுல்லா கிரிக்கெட்டை வச்சு தான் நகர்ந்துட்டு இருக்குன்னு நல்லாவே தெரியும். இந்த கிரிக்கெட்ல 2 பேர் வந்து மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அதை எப்படி வந்து அன்பு அணுகியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கெத்து வந்து ஆஃப் சைடு போட்டா ஆடவே தெரியாது. கெத்துவோட சின்ன மைனஸை அவர்கிட்ட போய் டைரக்டா சொல்லியிருக்க மாட்டாங்க, பின்னாடி நின்று அவரை பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ அதனால தான் ஒரு பெரிய ஈகோ கிளாஷ் ஆகி அவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு கோல்டு வார் போயிட்டே இருந்திருக்கும். ஆனா காளி வெங்கட் வந்து அன்புக்காக பேசாம இருந்திருப்பாரு, ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசாம இருந்திருப்பாரு. அந்த விஷயத்த டைரக்டா மூஞ்சுக்கு நேரா அவர்கிட்டே பேசியிருப்பாங்க, இந்த மாதிரி நீங்க பண்றது தப்பு, இவன் டீம்ல இருக்கணும்னா இருக்கணுங்கிறத ஸ்ட்ராங்கா பேசுங்கன்ட்டு ஃபேஸுக்கு நேரா சொல்லியிருப்பாங்க. ஒரு ஃப்ரேம்ல எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காளி வெங்கட் வந்து ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பார். அந்த ஹோட்டலோட பேக்ரவுண்ட்ல என்ன எழுதியிருக்கும்னு நல்லா பாருங்க. குறை இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள், நிறை இருந்தால் உங்க நண்பனிடம் சொல்லுங்கள் அப்படின்னு போட்டிருக்கும். ஸோ அந்த வாக்கியத்துக்கு ஏத்த மாதிரியே காளி வெங்கட் அப்படி சொன்னோன்னே அவரை செருப்பால அடிச்ச மாதிரி இருக்கும். அவருக்கு ஒருத்தட்ட நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்கள்ட்டே டைரக்டா போய் இதுதான் பிரச்சனை என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த இடத்துல சொல்யூஷன் வந்துடும். ஆனா அவங்களுக்கு பின்னாடி போய் பேசி அது அவங்க காதுக்கு போய் தப்பா வேற மாதிரி போச்சுன்னா அது ரொம்ப பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வாக்கியமே பெரிய எக்ஸாம்பிள். பொதுவா எல்லா ஹோட்டல்லையுமே இந்த வாக்கியத்தை நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த படத்துக்கும் இந்த வாக்கியத்துக்கும் ஒரு மிகப்பெரிய கனெக்ட் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரியே காளி வெங்கட் வந்து அவர் உடனே அவரோட தப்பை சரி செஞ்சிருப்பாரு. ஸோ இப்படி இந்த படத்தில் ஃபீமேல் கேரக்டர் வந்து ரொம்ப போல்டாகவும் சூப்பராகவே காமிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு ஒரு சீன் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ ரீசெண்டாக நிறையா படத்தில் கேஸ்ட் பற்றிலாம் பேசுகிறாங்க, மேஜர் விஷயமா அது போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த படத்தில் வேற ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தோம்னா, கடைசியாக வந்து அன்பு வந்து அவரோட டீமுக்காக பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும் போது சில பிளேயர்ஸ் வந்து நாங்கள் இந்த டீமுக்காக ஆடலை, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த டீமில் ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு இருக்கனால நாங்களாம் விளையாட மாட்டோம்
மாட்டோம் அப்படின்னு போயிருப்பாங்க. மற்ற படங்கள்லாம் கேஸ்ட் இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கும் போது இந்த விஷயத்தை இதுல வச்சிருந்தது ரொம்பவே நல்லா இருந்தது. அதுல அன்பு என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் ஜாதி திமிரு அப்படின்னா இது என்ன ஆண் திமிரா அப்படின்ட்டு ஒரு நல்ல பிளேயருக்கு கட்டாயமா வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கறத அகிலா அப்படிங்கிற அவங்களுக்கு இதுல ஆடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பாங்க. அகிலாவோட கேரக்டருமே ரொம்ப பயங்கரமா எடுத்திருப்பாங்க இந்த படத்துல. படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்தே என்ன பிரச்சனை இந்த படத்துல போயிட்டு இருக்கும்னு பார்த்தோம்னா, ஈகோ தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். யாரை எடுத்தாலும் ஈகோவா இருக்கும். அன்புக்கு இந்த விஷயத்தினால ஈகோவா ட்ரிகர் ஆவாரு, கெத்து வந்து இன்னொரு விஷயத்தினால ஈகோல ட்ரிகர் ஆவாரு. அந்த மாதிரி என்டையராவே ஈகோ தான் பிரச்சனையா இருக்கும். அப்போ இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன, இதை எப்படி தான் ஜெயிக்கிறது அப்படிங்கிறப்போ அன்பு தான் வந்து இதை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். படத்தோட முடிவுலையும் அன்பு தான் ஜெயிச்சிருக்கு, ஈகோ தோத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் படத்தை முடிச்சிருப்பாங்க. ஆனா ஒரு ஃப்ரேம் மூலமா இதை வந்து சூப்பரா காமிச்சிருப்பாங்க. என்ன ஃப்ரேம்னு பார்த்தோம்னா, கடைசி மேட்ச்ல அன்புவும் கெத்துவும் மேட்ச் முடிஞ்சிட்டு நடந்து போகும்போது அந்த ஃப்ரேமை நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அன்பு தான் கெத்து அப்படிங்கிறத அவங்க ஜெர்சி கனெக்ட் மூலமா சூப்பரா காமிச்சிருப்பாங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல படத்தோட அடுத்த எபிசோட்ல உங்களை பார்க்குறேன்.